சற்று முன் கூண்டோடு திமுகவில் இணைந்த 20 முக்கிய புள்ளிகள் தரைமட்டமான அதிமுக பேரதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழக அரசியலில் அடிக்கடி நிகழும் ஒன்று கட்சி மாறுதல். அரசியல் சூழ்நிலையில் அதிகாரம் மாறும்போது பல்வேறு தலைவர்கள் தங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அல்லது தங்கள் தனிப்பட்ட அரசியல் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ளவும் ரூலிங் பார்ட்டியில் சேர்வது சாதாரணம். அதேபோல் தற்போது திமுக ஆட்சி வலிமையாக இருக்கும் நிலையில் அதிமுகவின் பல முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணையும் நிலை உருவாகி வருகிறது. அந்த வகையில் அதிமுகவில் அடிக்கடி உருவாகும் உள் முரண்பாடுகள், தலைமை தகராறுகள் மற்றும் ஆட்சியை இழந்த பின் வந்துள்ள சவால்கள் ஆகியவை காரணமாக பல முக்கிய ஃபங்க்ஷனரிஸ் தங்களை பாதுகாப்பதற்கும் அரசியல் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் ரூலிங் பார்ட்டியான திமுகவை தேர்வு செய்கிறார்கள். ஒரு காலத்தில் மாவட்டங்களின் அடித்தளத்தில் வலிமை கொண்டிருந்த சில தலைவர்கள் கூட தங்களது நிலை குறைந்துவிடக்கூடும் என்ற அச்சத்தால் திமுகவின் பக்கம் சாய்கிறார்கள். மேலும் திமுக இவ்வகை சேர்க்கைகளை அரசியல் வலிமை பெருக்கும் வழி என காண்கிறது. குறிப்பாக மக்கள் அடிப்படை வாக்குகளை கவரும் திறமை கொண்ட அதிமுக பிரமுகர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏ, எம்பிக்கள் போன்றோர் திமுகவில் சேரும் போது அந்தந்த மாவட்டத்தில் திமுகவின் வேரூன்றல் இன்னும் வலுப்பெறும். அதே சமயம் எதிர்க்கட்சியான அதிமுக பலவீனப்படுத்தப்படுகிறது. எனவே இது ஒரு வழி நன்மை என கருதலாம். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு செல்லும் தலைவர்களுக்கு அரசியல் வாழ்வு பாதுகாப்பும் எதிர்காலத்தில் பதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மறுபுறம் ரூலிங் பார்ட்டியான திமுகவிற்கு புதிய வாக்கு வங்கி, பிரதேச அடிப்படை வலிமை ஆகியவை கிடைக்கின்றன. மேலும் அரசியல் எனும் போட்டியில் எப்போதும் சூழ்நிலைக்கேற்ப நிலை பெறுதல் முக்கியம். அதிமுகவிலிருந்து தொடர்ந்து விலகும் முக்கியமானவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், எதிர்காலம் இருள், அங்கு சென்றால் வாய்ப்புகள் அதிகம் என்ற கணக்கில் திமுகவை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த நிலை பல மாவட்டங்களில் மிக தெளிவாகவே காணப்பட்டு வருகிறது. மேலும் இதேவேளை திமுகவின் தலைமைத்துவம் இந்த சேர்க்கைகளை வெறும் அரசியல் வலிமை சேர்த்தல் மட்டுமில்லாமல் எதிரணி சிதைவடைய செய்வதற்கான திட்டமிட்ட நடைமுறை என செயல்படுத்தப்படுகிறது. இவ்வாறு அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் ஒவ்வொன்றாக ரூலிங் பார்ட்டிக்கு வருவது எதிர்கால தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மக்கள் பார்வையில் இத்தகைய கட்சி மாறுதல்கள் எப்போதும் விசாரணைக்கு உள்ளாகும் விஷயம்தான். ஏனென்றால் வாக்காளர்கள் ஒருவரை ஒருவர் கட்சிக்காக நம்பி வாக்களித்த பின் அவர் திடீரென ரூலிங் பார்ட்டிக்கு மாறுவது பலருக்கு ஏமாற்றமாக அமையலாம். ஆனால் அரசியல் அனுபவம் காட்டுவது மக்கள் விரைவில் பழிக்குள்ளாதவர்கள் என்பதுதான். ஆக மொத்தம் தற்போது அதிமுகவிலிருந்த பல முக்கிய புள்ளிகள் திமுகவின் பக்கம் நகரும் நிலை அரசியல் சூழலை ஒருதலை பட்சமாக ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக மாற்றுகிறது. எதிர்கால தேர்தல்களில் இந்த சேர்க்கைகள் வாக்கு வங்கி, அமைப்பு வலிமை, மக்களிடம் கொண்டிருக்கும் பாதிப்பு ஆகியவற்றால் திமுகவுக்கு மிகுந்த பலம் சேர்க்கும் என்பதும் நிச்சயம். இதற்கு முக்கிய உதாரணம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவே வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகள் வெளியாகி எதிர்க்கட்சியினருக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. அதேபோல் தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் 8 மாதங்களில் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் சூழல் பிடித்துள்ள நிலையில் புதிய கருத்து கணிப்பு ஒன்றும் வெளியாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழகம் என்ற முழக்கத்துடன் வீடு தோறும் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறது. 2 கோடி பேரை கட்சியில் இணைக்கும் பணிகளையும் தீவிரப்படுத்தி உள்ளது. திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைப்பதோடு அதிமுக பாஜக கூட்டணியின் தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் விளக்கி வருகிறது. மறுபுறம் அதிமுக தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற முழக்கத்துடன் ஜூலை மாதம் முதல் பிரச்சாரம் செய்து வருகிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி தோறும் சென்று அதிமுக ஆட்சி கால சாதனைகளை விளக்குவதோடு திமுக அரசின் செயல்பாடுகளையும் சுட்டிக்காட்டி விமர்சித்து வருகிறார். இதே நேரத்தில் அரசியல் களத்தில் புதிதாக களமிறங்கி உள்ள நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் மக்களை நேரில் சந்திக்க தொடங்க உள்ளது. திமுக மற்றும் பாஜகவின் செயல்பாடுகளை விமர்சித்தும் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்படும் திட்டங்களை விளக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தனியார் நிறுவனம் நடத்திய ஆகஸ்ட் மாத நிலவரம் தொடர்பான கருத்து கணிப்பு முடிவுகளும் பின்வருமாறு வெளியாகி உள்ளது. அந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு 42% முதல் 45% வாக்குகள் கிடைக்கும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 25% முதல் 39% வாக்குகள் கிடைக்கும் என்றும், அதேபோல் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தாவேகா 6% முதல் 8% வாக்குகள் கிடைக்கும் என்றும், நாம் தமிழர் கட்சிக்கு 4% முதல் 6% வாக்குகள் கிடைக்கும் என்றும், மற்ற கட்சிகள் 5% முதல் 6% வாக்குகள் கிடைக்கும் என்றும் அந்த கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது. மேலும் இந்த முடிவுகளின் அடிப்படையில் அரசை அமைக்கும் வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு அதிகம் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதிமுக
பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க நடிகர் விஜயின் ஆதரவு மிக முக்கியமானதாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இந்த நிலையில்தான் விஜய் தனது தலைமையில்தான் கூட்டணி என்று போட்டியிடுவதாக அறிவித்து வருகிறார். அதிமுக பாஜக கூட்டணியுடன் அவர் இணைவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் உள்ளதால் அடுத்த கட்டத்தில் கள நிலவரம், தேர்தல் வாக்குறுதிகள், வேட்பாளர் தேர்வு ஆகியவற்றை பொறுத்து முடிவுகள் மாற வாய்ப்புகள் உள்ளதாகவும் கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக மீதான தலைமை மீதான அதிருப்தியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த கட்சி தேராது என 20 பேர் என நினைத்து வேறு கட்சிக்கு தாவுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. குறிப்பாக அன்வர் ராஜா, மைத்ரேயனை தொடர்ந்து முக்கிய பிரமுகர்களை வளைக்கும் பணியில் மும்முரமாக இறங்கியிருக்கிறது திமுக என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. திமுக அதிமுகவை கபலீகரம் செய்யப்போவதாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களே பேசி வருகிறார்கள். மேலும் இது குறித்து பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ் கூறும்போது, அதிமுக என்கிற அரசியல் கட்சி ஒரு ஓடாத குதிரை போல நின்றுவிட்டது. பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் இருக்கும், ஒரே போர்டு போட்ட பஸ் 2 நிற்கும். திடீரென்று டிரைவர் ஒரு வண்டியை ஸ்டார்ட் செய்தால் முன்னால் இருக்கும் வண்டியில் கஷ்டப்பட்டு இடம் பிடித்தவன் எல்லாம் இன்னொரு வண்டியை நோக்கி ஏறிவிடுவார்கள். சாதாரண பயணிகள் கூட ஓடுகிற வண்டியில் தான் பயணிக்க நினைப்பார்கள். அரசியலில் ஓடாத வண்டியில் எப்படி பயணிப்பான்? மேலும் அதிமுக இனி கரையேறாது. தென் மாவட்டங்களில் அதன் வாக்கு சதவீதம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமென்றால் அது வலிமை பெற வேண்டும். பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும். அதற்கு பதிலாக பாஜகவுடன் ஒரு பொருந்தாத கூட்டணியை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் மோடியை விட வலிமை மிக்க தலைவர். ஜெயலலிதா கடந்த காலங்களில் சொன்னவர் ஜெயலலிதா. குறிப்பாக சங்கராச்சாரியாரை கைது செய்து சிறையில் வைத்தார். மிகப்பெரிய வாஜ்பாய் அரசாங்கத்தையே கவிழ்க்கக்கூடிய ஆற்றல் உடையவராக ஜெயலலிதா இருந்தார். அப்படிப்பட்ட போயஸ் கார்டனில் எல்லோரும் காத்து கிடந்தது போய் அதிமுகவின் முதலமைச்சர் யார் என்று கேட்டால் மேலிடம் முடிவு செய்யும் என்கிறார்கள். அதேபோல் எல்லோரும் கிண்டல் செய்யும் வகையில் அதிமுகவுக்கு தலைவர் அதிமுகவா, அமித்ஷாவா, ஏடிஎம்கேவா, மோடி எம்கேவா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. அதனால்தான் இன்றைக்கு அதிமுக டைட்டானிக் கப்பல் போல மூழ்கத் தொடங்கிவிட்டது. இதில் பயணித்தோம் என்றால் தரையில் போய் மூழ்க வேண்டியதுதான், ஒன்றுமில்லாமல் போக வேண்டியதுதான். எனவே இந்த கட்சி வெற்றி பெறாது. மேலும் இதற்கு எதிர்காலம் இல்லை. எனவே அதிமுகவை இனி தேராது என்கிற காரணத்தினால்தான் இந்த கட்சி ஒன்றுமில்லை என்ற காரணத்தினால் பலரும் வெளியேறத் தொடங்கி இருக்கிறார்கள். அன்வர் ராஜா போனதெல்லாம் ஆச்சரியமில்லை. மைத்ரேயன் கட்சியை விட்டு போய்விட்டார். அதிமுக இனி தமிழ்நாட்டை ஒரு நாளும் ஆள முடியாது, வேர் பதிக்க முடியாது என்ற நிலைமை இருக்கிறது. அதிமுக பாஜக என்பது ஒரு பொருந்தா கூட்டணி. இந்த பொருந்தா கூட்டணிக்குள் இருந்து கொண்டு மக்களிடையே பிரச்சனைகளை அவர்களால் எப்படி பேச முடியவில்லை? அதிலும் முக்கியமாக எடப்பாடியின் முழு நேர கவனம் கட்சியை காப்பாற்றுவதற்கான முயற்சியில்தான் இருக்கிறதே தவிர பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும். தனக்கு இரட்டை இலை சின்னம் மாறிவிடக்கூடாது. ஊழல் வழக்குகளில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களான வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் சிறைக்கு போய்விடக்கூடாது என்றுதான் கட்சி நடத்துகிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையில் தலையிட்டு எதிர்க்கட்சி தலைவர் போராட்டங்களை நடத்தினார் என்ற நிலைமை இருக்கிறதா? இந்த நிலையில்தான் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்த அதிமுகவின் 20 முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைய உள்ளனர். ஏற்கனவே தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்து திமுகவில் இணைந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது திடீரென கொத்தாக 20 முக்கிய புள்ளிகள் கூண்டோடு திமுகவில் இணைந்தது ஒட்டுமொத்த அதிமுகவையே தரைமட்டமாக்கி எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, கூண்டோடு திமுகவில் இணைந்த 20 முக்கிய புள்ளிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.